அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திர. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையையும் ஆண்டவரே, நீங்க செய்த அதிசயமான கிரியைகளையும் நாங்க மற்றவர்களுக்கு விவரித்து சொல்ல கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 2வது அதிகாரம் 12வது வசனம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லியிருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவரால கொடுக்கப்பட்ட கட்டளை. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துல மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சீனாய் மலைக்கு ஏறி வா, நான் உனக்கு நீங்க கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசையோடு பேசினார். அது மாதிரி மோசே சீனாய் மலைக்கு போய் அங்க காத்திருந்த போது, தேவ சமூகத்துல தரித்திருந்த போது, யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம் அந்த கட்டளைகளை 10 கற்பனைகளை கற்பலகைகளை எழுதி மோசே கரத்துல கொடுத்தார். இந்த யாத்ராகமம் 24ல இருந்து அந்த பகுதிகளில் நம்ம வாசிக்கலாம். எதெல்லாம் ஆண்டவர் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு கட்டளையா கொடுத்தாரு. அதுதான் நியாயப்பிரமாணம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்தார்களோ, ஜனங்களை இப்ப 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த பாவம் செய்த ஜனங்கள்ல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு, நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்தவர்கள். அப்படின்னா யாரு? புறஜாதியினர். புறஜாதியினர் நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு இல்ல, அவங்க இல்லாததுனால இல்லாமல் பாவம் செய்யறாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாததுனால கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால பாவம் செய்து கெட்டு போனாங்க. எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ, யாரு அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதை உடைய அவர்கள் பாவம் செய்தால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலேயே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அந்த நியாயப்பிரமாணமே அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால ஒருத்தன் நீதிமான் ஆக முடியாது. இஸ்ரவேல் மக்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்க, ஆசாரியர்கள் அதை வாசிக்க, மற்றவர்கள் எல்லாம் கேட்டு கொண்டு இருந்தாங்க. அதை கேட்கறதுனால நீதிமான் ஆக முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்றபடி செய்கிறதுனால நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் புறஜாதியினர், ஆனா அவங்க சுவாபத்தின்படியே அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறாங்க. நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லி இருக்கோ, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா, அது நியாயப்பிரமாணத்தை தெரியலன்னா கூட அவங்க என்ன செய்யறாங்க, அதை அப்படியே கை கொண்டு வர்றாங்க. சுவாபமா அதை செய்து வராங்க. இயற்கையா நேச்சுரலாவே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்து வர்றாங்க.
நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நியாயப்பிரமாணமாய் இருந்து இதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. புறஜாதியினர் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறபடினால் அவங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற மனசாட்சி நீ செய்யறது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் மனசாட்சி சொல்லுது. ரெண்டாவது அவங்களோட சிந்தனை நீ செய்யறது சரி நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையே சொல்லி தீர்ப்பு கொடுக்குது. இது ரெண்டும் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறார் என்று காண்பிக்கிறார்கள். அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதன் மூலம் அவங்க அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்களுடைய இருதயத்துல தேவன் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத காண்பிக்கிறாங்க. தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தங்களோட இருதயத்துல நியாயப்பிரமாணம் இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலேயே அது விளங்கும். என் சுவிசேஷத்தின் படியே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அந்த சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே. நியாய தீர்ப்பு கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஜட்ஜா உட்கார்ந்துருப்பாரு. அந்த நாள்ல மனுஷனுடைய அந்தரங்கம் உள்ள இருக்கிற காரியங்கள், அந்தரங்கத்துல இருக்கிற காரியங்கள்லாம் வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அந்தரங்க காரியங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள்ல அது விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல 4வது அதிகாரம் எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவருக்கு மறைக்கவே முடியாது, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கு. அந்த நாள்ல நம்ம அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப நம்ம அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். அவருக்கு முன்பாக போய் கணக்கு ஒப்புவிக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். நீ யூதர் என்று பேர் பெற்று, இப்ப உனக்கு பேர் யூதன், நீ ஒரு யூதன், கர்த்தருடைய ஜனம் அப்படின்ற பேர் பெற்றிருக்கிற. நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து, நியாய பிரமாணத்தின் மேல பற்றுதல் இருக்கு, அதை பற்றி கொண்டிருக்க, அதை நம்பி இருக்கிற. தேவனை குறித்து மேன்மை பாராட்டி, கர்த்தர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை குறிச்சு ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கு. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய், நியாய பிரமாணம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய சித்தம் எது அப்படின்றது நல்லா உனக்கு தெரியுது, நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கிறாயே. நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டிருக்கிறதுனால எது சரி எது தவறு அப்படின்றது உனக்கு நல்லா வகையறுத்து தனியா பிரிச்சு தெரியுது. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும், குருடருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு முன்னாடி வழிகாட்டி செல்றவனாகவும், அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும், இருள இருக்க ஜனங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சம் போல வெளிச்சமாய் இருக்கு. பேதைகளுக்கு போதகனாகவும், பேதைகள் முட்டாள்களுக்கு
இன்ஸ்ட்ரக்டராகவும் போதிக்கிறவனாகவும் இருக்கிற. குழந்தைகளுக்கு வாத்தியானாகவும் சின்ன பிள்ளைகளுக்கு டீச்சராய் இருக்கிற. நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டம் உடையவனாகவும் எண்ணுகிறாயே. நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கத அதை அறிஞ்சிருக்கிற, அதுல உள்ள சத்தியத்தையும் காட்டிய சட்டம் உடையவனாகவும், சத்தியத்தை காட்டுகிற சட்டம் உனக்கு இருக்கு, அப்படிப்பட்டவனா நீ உன்னை நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு யூதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் நியாயப்பிரமாணத்தை பற்றுதலா இருக்கிறான், தேவனை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறான், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறான், நன்மை தீமை எது வரையறுக்கிறான், குருடருக்கு வழிகாட்டியா இருக்கான், அந்தகாரத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமா இருக்கான், பேதைகளுக்கு போதகனாய் இருந்து போதிக்கிறான், குழந்தைகளுக்கு ஆசிரியரா இருக்கிறான், நியாயப்பிரமாணம் நல்லா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சத்தியத்தை காட்டுகிற சட்டத்தை உடையவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூதனை குறிச்சு இங்க சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, பாவம் செய்கிற ஜனங்களை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு புறஜாதியினர், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, அது இல்லாம அவங்க பாவம் செய்கிறாங்க, அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாம அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே நேரத்துல யூதர்கள் நியாயப்பிரமாணம் இருக்கு, அதை அறிந்து அவர்கள் பாவம் செய்கிறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே அவங்க தண்டனை பெறுவாங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால நீதிமான் ஆக்கப்பட மாட்டோம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்றது மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவன் மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதன்படி செய்கிறவன் அதனால பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோட பேசி அதை செய்யறவங்க நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியினர் தங்களுடைய சுவாபமாகவே அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்தாங்க, தங்களுக்கு தாங்களே பிரமாணமாய் இருந்தாங்க. அவங்களோட மனசாட்சி அவங்களுக்கு சாட்சியா சொல்லுச்சு, அவங்களோட சிந்தனை நீ செய்யறது சரி தப்பு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அவங்களுடைய சிந்தனையிலே அவங்க அறிந்து கொண்டாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியையின் மூலம் அவங்களோட இருதயத்துல அந்த நியாயப்பிரமாணம் எழுதி இருக்கிறது அப்படின்றத அவங்க காட்டுறவங்களா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நியாய தீர்ப்பு நாள்ல நியாயம் தீர்க்க போறாரு. அந்த நாள்ல மனுஷனுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். அந்த நாளுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஒரு யூதனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேர் பெற்றவனா இருக்கான், நியாயப்பிரமாணத்தின் மேல பற்றுதலா இருக்கிறான், கர்த்தரோட சித்தத்தை அறிஞ்சு எது நன்மை எது தீமை அப்படின்றது தெரியுது, அவன் குருடருக்கு வழி காட்டுறான், இருள்ல இருக்கவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறான், பேதைகளுக்கு போதகனா இருக்கான், குழந்தைகளுக்கு டீச்சரா இருக்கான், நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நியாய தீர்ப்பு நாள் என்று நியாய தீர்ப்பு நாள் அன்று ஆண்டவரே நாங்க உம்முடைய சமூகத்துல நிற்கணும் அப்படின்றத நாங்க தியானித்தோம். அதற்கென்று நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்ய ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய, உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க காட்டுற வழியில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்பட கிருபை செய்ய ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற
ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஞானம், பலன், கிருபை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.